அமெரிக்கா என்பது மிக பெரிய வாய்ப்புகளும் அதே நேரத்தில் சில பெரிய சவால்களும் நிறைந்த ஒரு நாடு. அந்த வகையில் அமெரிக்காவின் 5 சிறந்த மற்றும் 5 மோசமான விஷயங்களை பற்றி இப்போது பார்ப்போம். புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பதிலும் தொழில் தொடங்குவதிலும் அமெரிக்கா தான் உலக அளவில் முதலிடம் வகிக்கிறது. திறமையும் உழைப்பும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் முன்னேறலாம் என்ற அமெரிக்க கனவு பலரை ஈர்க்கிறது. உலகம் முழுவதிலும் இருந்து வந்த மக்கள் இங்கு வாழ்வதால் பலவிதமான கலாச்சாரம் மற்றும் உணவுகளை இங்கு பார்க்கலாம். அதே போல பனிமலைகள், பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள் என பன்முகத்தன்மை வாய்ந்த இயற்கை அழகும் இங்கு அதிகம். ஹாலிவுட், பாப் மற்றும் ஹிப்ஹாப் இசைகள், கூடைப்பந்து போன்ற விளையாட்டுகள் மூலம் உலகளாவிய பொழுதுபோக்கு துறையை அமெரிக்காவே ஆட்சி செய்கிறது. அமெரிக்க அரசியல் சாசனம் குடிமக்களின் தனிநபர் சுதந்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறது. அரசை எதிர்த்து கேள்வி கேட்கவும் தங்கள் கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தவும் மக்களுக்கு முழு உரிமை உண்டு. அமெரிக்கர்கள் முன்பின் தெரியாதவர்களிடம் கூட அன்பாக பேசும் இயல்புடையவர்கள். மேலும் அங்கு ஆன்லைன் ஷாப்பிங், டெலிவரி போன்ற அன்றாட வாழ்க்கை தேவைகளுக்கான வசதிகள் மிக சிறப்பாக இருக்கும். மற்ற வளர்ந்த நாடுகளைப் போல அமெரிக்காவில் இலவச மருத்துவ வசதி கிடையாது. மருத்துவ காப்பீடு இல்லை என்றால் சாதாரண உடல்நல குறைவுக்கு கூட லட்சக்கணக்கில் செலவாகும். அமெரிக்காவில் துப்பாக்கிகள் வாங்குவது மிக எளிது. இதனால் துப்பாக்கி சூடு சம்பவங்களும் குற்றங்களும் மற்ற பணக்கார நாடுகளை விட இங்கு மிகவும் அதிகம். அமெரிக்கா மிக பணக்கார நாடாக இருந்தாலும் அங்குள்ள ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு போதிய அரசு உதவிகள் கிடைப்பதில்லை. நியூயார்க் போன்ற சில பெரிய நகரங்களை தவிர அமெரிக்காவின் பெரும்பாலான இடங்களில் பஸ் அல்லது ரயில் வசதிகள் மிக குறைவாகவே உள்ளன. இதனால் மக்கள் முற்றிலும் காரை சார்ந்திருக்க வேண்டிய நிலை. கார் இல்லை என்றால் வேலைக்கோ கடைகளுக்கோ கூட செல்வது மிகவும் கடினம். மக்களிடையே அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் கடுமையான பிளவுகள் உள்ளன. இதனால் சமூக அமைதியும் மக்களின் ஒற்றுமையும் அடிக்கடி பாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் பெரிய மற்றும் பணக்கார நகரங்களான லாஸ் ஏஞ்சலஸ், சான் பிரான்சிஸ்கோ மற்றும் நியூயார்க் போன்ற இடங்களின் தெருக்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடாரங்கள் அமைத்து தங்கியிருப்பதை பார்க்கலாம். வீடுகளின் வாடகை விண்ணை தொடுவதாலும் மனநல சிகிச்சை மற்றும் போதைப்பொருள் மறுவாழ்வு மையங்கள் சரியாக கிடைக்காததாலும் பலர் வீடற்றவர்களாக தெருவில் வாழ்கிறார்கள். அமெரிக்க சட்டப்படி ஊழியர்களுக்கு கட்டாய சம்பளத்துடன் கூடிய பிரசவகால விடுப்போ அல்லது ஆண்டு விடுமுறைகளோ வழங்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் முதலாளிகளுக்கு இல்லை. வேலை இழப்பு பாதுகாப்பு மிக குறைவு. எந்த நேரத்திலும் உங்களை வேலையை விட்டு தூக்கலாம். இதனால் மக்கள் எப்போதும் வேலை இழப்பு பற்றிய பயத்திலேயே வாழ்கிறார்கள். அமெரிக்காவில் சத்தான பழங்கள், காய்கறிகள் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளின் விலை மிக அதிகம். ஆனால் துரித உணவுகளான பர்கர், பீட்சா மற்றும் சோடா போன்றவை மிக குறைந்த விலையில் கிடைக்கும். இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் ஆரோக்கியமற்ற உணவுகளையே சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. இதன் விளைவாக அமெரிக்காவில் உடல் பருமன், நீரிழிவு மற்றும் இதய நோய்கள் மிக தீவிரமான பிரச்சனையாக உள்ளன. அமெரிக்கா எவ்வளவுதான் நவீன நாடாக மாறினாலும் அங்குள்ள கருப்பின மற்றும் லத்தீன் அமெரிக்க மக்களுக்கு எதிரான மறைமுக இனவெறி இன்னமும் நீடிக்கிறது. காவல்துறையின் விசாரணை, வேலைவாய்ப்பு மற்றும் வங்கி கடன் வழங்குவது வரை பல இடங்களில் இவர்களுக்கு எதிரான பாகுபாடுகள் தொடர்கின்றன. பிளாக் லிவ்ஸ் மேட்டர் போன்ற போராட்டங்கள் இதற்கு சான்றாகும். அமெரிக்காவில் ஒரு குழந்தையை பராமரிக்கும் மையம் அல்லது பேபி சிட்டர் அமைப்பதற்கான செலவு ஒரு வீட்டின் மாத வாடகையை விட அதிகமாக இருக்கும். இதனால் குழந்தை பிறந்த பிறகு தம்பதியரில் ஒருவர், பெரும்பாலும் தாய்மார்கள், தங்கள் வேலையை துறக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இது குடும்பத்தின் நிதி நிலைமையை பெரிதும் பாதிக்கிறது.